ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இறால் தொக்கு எப்படி சூப்பராக டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சோம்பும் கருவேப்பிலையும் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி மிக்சியில் பல்ஸ் மோடு போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா 2 கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம இது கூட 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு பாருங்க வதக்கியிருக்கேன். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது நல்லா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள். மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. மசாலா நல்லா பச்சை வாசம் போட்டும் நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இறால் தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டதும் நம்ம இறால் இதில் சேர்த்துக்கலாம். இறால் சுத்தம் பண்ணி கல்லுப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இறாலும் மசாலும் ஒன்று சேரணும், நல்லா கிளறி விடுங்க. இந்த அளவு கிளறி விடுங்க. இறால் வதங்க பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறால் சுருண்டு வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. இறால் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இறால் பாருங்கள் சுருண்டு வருது பாருங்கள். இறால் காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதங்கினா போதும். இப்போ இறால் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இறால் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, மேலே இருக்கிற மாதிரி. பெரிய இறால் எடுத்துருக்கனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதனால தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க சொல்கிறேன், இறால் மேலே இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒன்றா கலந்து விட்டு கொதி வர ஆரம்பித்தோடனே மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க, இறால் ஒன்று சேர்ந்து வேகிறதுக்காக தான். இப்போ 10 நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த அளவுக்கு திக்காக இருக்கு பாருங்கள். இந்த இறால் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நான் இவ்வளோ வெந்திருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேணும்னா இப்படியே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தொக்கா வேணும், அதனால நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்படியே அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் கொத்தமல்லி இலையை தூவிக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டு கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை தூவியாச்சு. நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் சூப்பராக கிரேவி வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. 2 நிமிஷம் அப்படியே ஸ்லோவில் இருக்கட்டும் அடுப்பு. நல்லா இந்த அளவுக்கு கிளறி விடுங்க. நல்லா இந்த ஓரத்துல எல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சூப்பரான இறால் தொக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே சூப்பராக வந்துடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
பிடிச்ச அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.